Hello everyone, welcome back to the channel. In this video, we are going to learn Kubernetes from scratch in every simple way. நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்க, DevOps engineer, cloud engineer, or someone preparing interviews, this video help you understand Kubernetes concept clearly. Many people learn Docker first, then hear about Kubernetes. அதுக்கப்புறம் அவங்களோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, Kubernetes என்ன, எதுக்கு குபர்னெட்டிக்ஸ், பாடுனா என்ன, ரெப்ளிகா செட்னா என்ன, சர்வீஸ்னா என்ன, இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே தெளிவாக டீச் பண்ணியிருக்கேன். அதை இனிமேல் பார்ப்போம். டாக்கர் யூஸ் பண்ணி கண்டெய்னர் ரன் பண்ண முடியும். ஆனால் ரியல் வேர்ல்டு ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டில் 100 இல்லைனா 1000 கண்டெய்னர்ஸ் ரன் ஆனால் என்ன பண்ணுவோம்? ஒரு கண்டெய்னர் கிராஸ் ஆனால் யார் ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க? டிராஃபிக் அதிகமாக வந்தால் யார் எக்ஸ்ட்ரா கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவாங்க? ஒரு சர்வர் டவுன் ஆனால் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும்? இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்கறது குபர்னெட்டிக்ஸ். சிம்பிளாக சொன்னால் டாக்கர் கண்டெய்னராக ரன் பண்ணோம், குபர்னெட்டிக்ஸ் கண்டெய்னரை மேனேஜ் பண்ணும். ஃபஸ்ட்டு குபர்னெட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். குபர்னெட்டிக்ஸ் கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம், அதாவது கண்டெய்னரை தானாகவே மேனேஜ் பண்ணும், டிப்ளாய் பண்ணும், ஸ்கேல் பண்ணும். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூலு. இதோட ஹிஸ்ட்ரியை சொன்னால், கூகுள் டெவலப் பண்ணது 2014. அதுக்கப்புறம் 2015 CNCF கிளவுட் நேட்டிவ் கம்ப்யூட்டிங் ஃபவுண்டேஷன்ட்ட கொடுத்துட்டாங்க. இதை பில்டு பண்ணது கோ லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு யாமல்னா என்னன்னு பார்ப்போம். யாமல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ட் மார்க்அப் லாங்குவேஜ். யாமல் இஸ் ஏ ஹியூமன் ரீடபிள் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ். குபர்னெட்டிக்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க யூஸ் பண்ணுற கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ். இது குபர்னெட்டிக்ஸில் எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் யாமல் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பாடு கிரியேட் பண்ண யாமல் ஃபைல் எழுதுகிறோம். அதுவே சிம்பிளாக சொன்னால் யாமல்னா குபர்னெட்டிக்ஸில் கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி. நெக்ஸ்ட்டு குபர்னெட்டிக்ஸோட ரொம்ப முக்கியமான ஆர்கிடெக்சரு. இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது, குபர்னெட்டிக்ஸ் ரன் ஆகுது. இப்போ இந்த ஆர்கிடெக்சரை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். குபர்னெட்டிக்ஸ் ஆர்கிடெக்சரில் 2 மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று கண்ட்ரோல் பிளேனு, ரெண்டாவது ஒர்க்கர் நோடு. கண்ட்ரோல் பிளேன் என்டையர் கிளஸ்டரையும் மேனேஜ் பண்ணும். ஒர்க்கர் நோடு நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணும். சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஸ்கூலில் பிரின்சிபல் இருப்பார், டீச்சர் இருப்பாங்க. பிரின்சிபல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, டீச்சர் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கண்ட்ரோல் பிளான் மேனேஜ் பண்ணும், ஒர்க்கர் நோடு ஒர்க் பண்ணும். இப்போ இந்த ஆர்கிடெக்சருக்குள்ள கண்ட்ரோல் பிளானில் கியூப் ஏபிஐ சர்வர்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் குபர்னெட்டிக்ஸோட மெயின் என்ட்ரி பாயிண்ட்டு. நம்ம kubectl ஒரு கமாண்ட்லாம் இருக்குது, வர ஃபியூச்சரில் பார்ப்போம். kubectl கமாண்ட் கொடுத்தா ஃபஸ்ட்டு ஏபிஐ சர்வருக்கு தான் போகும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா kubectl கெட் பார்ட்ஸ், இந்த மாதிரி ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு ஏபிஐ சர்வர் தான் ரிசீவ் பண்ணும். இப்போ சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலேஜ் ரிசப்ஷன் மாதிரி, காலேஜுக்கு யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு ரிசப்ஷனுக்கு தான் போவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் குபர்னெட்டிக்ஸில் எல்லா ரிக்வஸ்ட்டும் ஏபிஐ சர்வர் வழியாக தான் போகும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு இடிசிடின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது நெக்ஸ்ட்டு காம்போனண்ட்டு. இடிசிடிங்கிறது குபர்னெட்டிக்ஸோட டேட்டா பேஸு. கிளஸ்டரோட எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே தான் சேவ் ஆகும். பாடோட இன்ஃபர்மேஷன், நோடோட இன்ஃபர்மேஷன், சர்வீஸோட இன்ஃபர்மேஷன். நான் முன்னாடி சொன்னேன்ல, காலேஜுக்குள்ளே யாரெல்லாம் வராங்க, ரிசப்ஷனில் வழியாக தான் போவாங்கன்ட்டு, அங்கே வர எல்லா விஷயமும் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு காம்போனண்ட் கியூப் ஷெடியூலரு. பாடு எங்கே ரன் ஆகணும் டிசைட் பண்ணுறது ஷெடியூலர் தான். சப்போஸ் 2 நோட்ஸ் இருக்குது, இந்த இடத்துல 2 நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 நோட்ஸில் ஃபஸ்ட்டு நோடு பிஸியாக இருக்குது, செகண்ட் நோடுக்கு அசைன் பண்ணி விடுவாங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் மேனேஜரு. இது கிளஸ்டரோட டிசைடு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணும். சப்போஸ் நமக்கு 3 போர்ட்ஸ் வேணும், அங்கே கரண்ட்டாக 2 பார்ட்ஸ் தான் இருக்குது, ஒரு பாடு கிராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப கண்ட்ரோல் மேனேஜர் அதை டிடெக்ட் பண்ணி புதுசாக ஒரு பாடு கிரியேட் பண்ணும். எகைன் 3 பார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும். இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கிளாஸ் ரூமில் 3 ஃபேன் ரன் ஆகிட்டுருக்கு. 3 ஃபேனில் ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த ரிப்பேர் ஆன இடத்துல ரீஃபில் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் மேனேஜர். நெக்ஸ்ட்டு ஒர்க்கர் நோடு பார்க்கலாம்.
ஒர்க்கர் நோடுனா ஆக்சுவல் அப்ளிகேஷன் ரன் ஆகிற மிஷின். பாட்ஸ் எல்லாம் ஒர்க்கர் நோடில் தான் ரன் ஆகும். சிம்பிள் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் பிளான் மேனேஜர்னா ஒர்க்கர் நோடு வந்து எம்ப்ளாயி மாதிரி. இந்த நோடுக்குள்ள கியூப்லெட்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இதுதான் நோடு ஏஜென்ட். ஏபிஐ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், கியூப்லெட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், பாடு கிரியேட் பண்ணும், பாடு மானிட்டர் பண்ணும். சிம்பிளாக சொன்னால் மேனேஜர் சொன்ன ஒர்க்கை செய்கிற ஒரு எம்ப்ளாயி மாதிரி. இவன் தான் மெயினான ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல சிஆர்ஐன்னு இருக்குல்ல, அதை பார்ப்போம். கண்டெய்னர் ரன் டைம். கண்டெய்னர் ஆக்சுவலாக ரன் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேரு. கண்டெய்னர் ரன் பண்ண ரன் டைம் கண்டிப்பாக வேணும். சிம்பிளாக சொன்னால் இந்த சிஆர்ஐங்கிறது இப்போ எப்படி வீடியோ ப்ளே பண்ணால் வீடியோ பிளேயர் வேணும், அதே மாதிரி இது வந்து கண்டெய்னர் ரன் பண்ணோம்னா இந்த கண்டெய்னர் ரன் டைம் வந்து தேவைப்படுது. இப்போ இந்த கியூ ப்ராக்ஷன் என்னன்னு பார்ப்போம். டிராஃபிக்கை கரெக்டாக பாடுக்கு ரீச் ஆகுற மாதிரி ரவுட் பண்ணோம். சிம்பிள் எக்ஸாம்பிள் டிராஃபிக் போலீஸ் வந்து விஷுவலை கரெக்டாக ரவுட்டுக்கு அனுப்புகிற மாதிரி. இது வந்து நெட்வொர்க் டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் கியூ ப்ராக்ஷன் சொல்லி இருக்கு. நான் அந்த ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே இங்கே ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன். இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கியூபர்நெட்டிக்ஸ்க்கு இது 3 ரொம்ப முக்கியமானது. மினிக்யூப்னா என்னன்னு பார்ப்போம். மினிக்யூப்னா ஒரு டூலு. இது நம்ம லோக்கல் மிஷினில் சிங்கிள் நோடு கியூபர்நெட்டிக்ஸ் கிளஸ்டராக கிரியேட் பண்ணோம். சிம்பிளாக சொன்னால் ஏடபிள்யூஎஸ் அசூர் மாதிரி க்ளவுடு கியூபர்நெட்டிக்ஸ் செட்டப் பண்ணாமல் நம்ம லேப்டாப்பில் கியூபர்நெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். ரியல் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்போது என்ன சொல்கிறது, டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கிரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கியூபர்நெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மினி கியூப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கைண்ட் என்னன்னு பார்ப்போம். கைண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கியூபர்நெட்டிக்ஸ் இன் டாக்கர். இந்த கைண்ட் நேம்குள்ளே இது இன்வால்வ் ஆகிருக்கும். இது எதுக்குன்னா கண்டெய்னரை யூஸ் பண்ணி கியூபர்நெட்டிக் கிளஸ்டரை கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் கியூப்சிடிஎல்னு பார்ப்போம். கியூப்சிடிஎல் கியூபர்நெட்டிக்ஸோட கமாண்ட் லைன் டூலு. நம்ம கியூபர்நெட்டிக்ஸ் கிளஸ்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாடுனா என்னன்னு பார்ப்போம். பாடு கியூபர்நெட்டிக்ஸில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். பாடு ஸ்மாலஸ்ட் டிப்ளாய்மெண்ட் யூனிட் இன் கியூபர்நெட்டிக்ஸ். அப்ளிகேஷன் ரன் பண்ண பாடு யூஸ் பண்ணுவோம். பாடுக்குள்ள ஒன் ஆர் மோர் கண்டெய்னர் இருக்கலாம். அந்த ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த மாதிரி ஒரு பாடுக்குள்ள எவ்வளோ கண்டெய்னர் வேணால் இருக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, டேட்டா பேஸு, இது மாதிரி எவ்வளோ கண்டெய்னர்ஸ் வேணால் உள்ள ரன் பண்ணிக்கலாம். பாடுங்கிறது ஒரு பஸ்ஸு மாதிரி. பேசஞ்சர் தனியாக ட்ராவல் பண்ண முடியாது. பஸ்ஸுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பாடும் சொல்லுவாங்க. இது வந்து பாடுக்குள்ள ஏபிஐ வெர்ஷன்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து பாடு மேனுஃபேக்சர் ஃபைல்னு சொல்லி சொல்லுவாங்க. கைண்டை வந்து பாடுன்னு கொடுத்துக்கிறோம். இந்த மெட்டாடேட்டாங்கிறது இந்த பாடோட டீட்டெயிலை தான் இந்த மெட்டாடேட்டான்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு பாடுக்குள்ளே இந்த என்ஜினிக்ஸ் பாடுன்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த நேம் வந்து என்ஜினிக்ஸ் பாடுன்னு சொல்லி இருக்கும். இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இது வந்து மேனுஃபேக்சர் ஃபைல்னு சொல்லி காட்டுவாங்க. இந்த ஃபைலை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஃபைலை டெர்மினலில் ரன் பண்ணும்போது இந்த நான் கியூப்சிடிஎல்னு சொல்லிட்டு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல இன்ஸ்டாலேஷன் டூலில், அதில் வந்து இந்த கமாண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. இது வந்து கியூபர்நெட்டிக்ஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கமாண்ட்லாம் இருக்குது. அப்ளை இது வந்து ஃபைலோட நேமு. கெட்டு பாடுனா எவ்வளோ பாடு கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அது எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். ஏபிஐ வெர்ஷன்னா கியூபர்நெட்டிக்ஸோட ஏபிஐ வெர்ஷனு. அந்த கைண்டுங்கிறது சொல்லியிருந்தால கியூபர்நெட்டிக்ஸ் இன் டாக்கர், அது ரிசோர்ஸ் டைப்பு. அதாவது பாடா என்னன்னு சொல்லிடுறோம். மெட்டாடேட்டாங்கிறது இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஆப்ஜெக்ட், அதாவது அந்த பாடோட இன்ஃபர்மேஷன். நேமுங்கிறது ஆப்ஜெக்ட் நேமு. ஸ்பெக்குங்கிறது டிசைடு கான்ஃபிகரேஷன். அண்ட் கண்டெய்னருங்கிறது லிஸ்ட் ஆஃப் கண்டெய்னர். இமேஜுங்கிறது நம்மளோட அப்ளிகேஷனோட இமேஜ். நெக்ஸ்ட் வந்து ரிப்ளிகா செட்டை பார்க்கலாம். ரிப்ளிகா செட்டு ரிக்வயர்டு நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணோம். எக்ஸாம்பிள் ரிப்ளிகா 3ன்னு கொடுத்தோம். ஆல்வேஸ் 3 பார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணோம். ஒரு பாடு டெலீட் ஆனால் ரெப்ளிகா புதுசாக க்ரியேட் பண்ணோம். அப்ளிகேஷன் டவுன் ஆகாமல் ப்ராஜெக்டை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ அந்த மேனுஃபேக்சர் ஃபைல் சொன்னல, ரெப்ளிகா செட்டோட மேனுஃபேக்சர் ஃபைலை வந்து போய் பார்ப்போம். இந்த ரெப்ளிகா செட்டோடது ஏபிஐ வெர்ஷன் ஆப்ஸுங்கிறது ஆப்ஸ் -v1ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கைண்டுங்கிறது ரெப்ளிகா செட்டு. மெட்டாடேட்டாங்கிறது அந்த ஆப்ஜெக்டோட டேட்டா வந்து இங்கே கொடுக்குறோம்.
ஸ்பெக்குங்கிறது ரெப்ளிகாவில் வந்து 3 ஸ்பெக், அதாவது 3 பாடு ரன் ஆகணும். ஒரு பாடு கிராஸ் ஆனாலும் ஒரு பாடு ரன் ஆகுற மாதிரி 3 பாடு கொடுக்குறோம். இது வந்து நான் ரியல் டைமாக எக்ஸாம்பிள் இது பண்ணி காட்டுறேன். செலக்டாருங்கிறது இப்போ இது வந்து ஒரு லேபிள்னு சொல்லுவோம். ஒரு இப்போ 15 கண்டெய்னர் 20 கண்டெய்னர்னு ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரே அப்ளிகேஷனில் வந்து 3 பாட் ரன் ஆகுது. இந்த லேபிளை வச்சு தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் எந்த கண்டெய்னர் வந்து நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துக்கிறதுன்ட்டு. டெம்ப்ளேட்டுங்கிறது புதுசாக பாடு கிரியேட் பண்ண ப்ளூ பிரிண்ட்டு, ரெப்ளிகா செட்டுக்கு பாடு கிரியேட் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே தான் இருக்கும். அதாவது இந்த ரெப்ளிகா செட்டுக்கு பார்ட்ஸ் கிரியேட் பண்ண லேபிள், அந்த சேம் லேபிள் இங்கே இருக்கணும். அப்படின்னா தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரியேட் ஆகும். இந்த ஸ்பெக்குங்கிறது இந்த இடத்துல ஸ்பெக்குன்னு இருக்குல்ல, இது வந்து டிசைடு கான்ஃபிகரேஷன். சிம்பிளாக சொன்னால் கியூபர்நெட்டிக்ஸ் கிட்ட நம்ம என்ன வேணும்னு சொல்கிறோம். எனக்கு 3 பார்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெக்கு கிட்ட தான் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த உள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரு ரிக்வயர்மெண்ட்டாக நம்ம உள்ள கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் ரெப்ளிகாங்கிறது 3 பார்ட்ஸ் வேணும்னு சொல்கிறோம். என்ஜினிக்ஸ் பார்ட்ஸாக மேனேஜ் பண்ண செலக்டார்ட்ட சொல்கிறோம். அதே மாதிரி டெம்ப்ளேட்ட புதுசாக பாடு கிரியேட் பண்ண ப்ளூ பிரிண்ட் மாதிரின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து கண்டெய்னரோட கிரியேட் ஆகிற கண்டெய்னரோட டீட்டெயில்ஸு, கண்டெய்னரோட நேம் வந்து கால் செயின் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இமேஜ் வந்து எந்த அப்ளிகேஷனோட இமேஜ், கண்டெய்னர் போர்ட்டுங்கிறது நம்ம இந்த கண்டெய்னரோட போர்ட் நம்ம டாக்கர்லாம் மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கண்டெய்னர் போர்ட்டு. இப்போ இதை ரியல் டைமாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா ரெப்ளிகா செட்டோட எத்தனை பார்ட் கிரியேட் ஆகிருக்கு, எவ்வளோ பார்ட்ஸ் ஆக்டிவில் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இம்பரேட்டிவ் மெத்தட், டிக்ளரேட்டிவ் மெத்தட்னு சொல்லி பார்ப்போம். அந்த மேனுஃபேக்சர் ஃபைல் மூலயமா கிரியேட் பண்ணாமல் எனக்கு டைம் இல்லாமல் நான் வந்து இப்போது டெர்மினல் வழியாகவே இந்த கமாண்டை கொடுத்துட்டேன்னா, இப்போ 3 ரெப்ளிகா செட்டு 3ன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த 3 எடுத்துகிட்டு இந்த இடத்துல 10ன்னு கொடுத்தேன்னா அங்கே 10 பார்ட்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் மேனுஃபேக்சர் ஃபைலில் எந்த அப்டேட்டும் இருக்காது. அப்படிங்கிறப்ப நான் லீவ் போட்டாலும், இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் லீவ் போட்டாலும் இன்னொரு டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்து அதை ஃபைலில் வந்து அப்ளை கொடுத்தாங்கன்னா பழைய மாதிரி திரும்பி 3 தான் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ அதுக்கு தான் இந்த ஸ்கேல் வந்து இம்பராட்டிவ் மெத்தட்னு சொல்கிறோம். இது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நெக்ஸ்ட்டு வரவங்களுக்கு இது ரொம்ப புரியாமல் போயிடும். இதே டிக்ளரேட்டிவ் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது யாமல் ஃபைல்லேயே நம்ம மாற்றுற மாதிரி, அதாவது யாமல் ஃபைலுக்குள்ளேயே போயிட்டு 10ன்னு சொல்லி கொடுத்தோம்னா அங்கே நெக்ஸ்ட் வரவங்களுக்கு அது புரியும். நெக்ஸ்ட்டு நோடுனா என்னன்னு பார்ப்போம். நோடு வந்து பாடு ரன் ஆகிற ஒரு மிஷினு. ஃபிசிக்கல் மிஷினாக இருக்கலாம், விர்ச்சுவல் மிஷினாகவும் இருக்கலாம். சிபியூ, மெமரி, ஸ்டோரேஜ், நெட்ஒர்க் ரிசோர்ஸ் ப்ரொவைட் பண்ணும். எல்லாமே இதை தான் ப்ரொவைட் பண்ணோம். இது வந்து அந்த ஆர்கிடெக்சரில் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஆர்கிடெக்சருக்குள்ளே பாடெல்லாம் ரன் ஆகுதுல, அந்த பாடுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆனால் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். யூசர் டைரெக்டாக பாடு ஐபி யூஸ் பண்ணான்னா அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறது தான் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம். சர்வீஸ் டேபிள் ஐபி கொடுக்கும். அண்டு சிம்பிளாக சொன்னோம்னா ரிசப்ஷன் நம்பர் சேஞ்ச் ஆகாது, எம்ப்ளாயி ரூம் சேஞ்ச் ஆகலாம். அதே மாதிரி தான் இது சர்வீஸ் ரிசப்ஷன் மாதிரி. ஒரு பாடு வந்து சேஞ்ச் ஆனிச்சுன்னா இந்த சர்வீசஸ் தான் அதை கனெக்ட் பண்ணி விடும். இதோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா யூசரு, சர்வீஸு, கியூ ப்ராக்ஸி, என் பாயிண்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ். இப்போ வந்து என் பாயிண்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். என் பாயிண்ட்ஸ்னால் சர்வீஸ் முன்னாடி ரன் ஆகிற ஒரு பாட் ஐபி அட்ரஸ் லிஸ்ட்டு. சர்வீஸ் டிராஃபிக் ரிசீவ் பண்ணோம். டிராஃபிக்கை சொன்ன மாதிரி சர்வீஸ் வந்து டிராஃபிக்கை ரிசீவ் பண்ணும். என் பாயிண்ட் மூலமாக பார்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடும். சிம்பிளாக சொன்னால் என் பாயிண்ட்னா பாட் அட்ரஸ் மாதிரி. இப்போ வந்து இது பாருங்கள், இங்கே இருக்குல்ல, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் கூட இப்போ கிளியர் ஆயிரும். இப்போ வந்து ஏபிஐ வெர்ஷன் 1ன்னு கொடுக்குறோமா, கைண்ட் வந்து இங்கே சர்வீஸ்ன்னு கொடுக்குறோமா, இது வந்து ஒரு காம்பனண்ட்டாக. மெட்டாடேட்டாங்கிறது அந்த காம்பனண்ட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்குறோமா. ஸ்பெக்குங்கிறது உள்ள நமக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸ். இதெல்லாம் செலக்டருக்குள்ளே மை ஆப்னு சொல்லி கொடுத்துறோம். இது வந்து லேபிள்னு சொல்கிறோம். லேபிள்னு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இதை யூஸ் பண்ணி தான் உள்ளே போகிற மெட்டாடேட்டா அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். போர்ட்டுன்னு இருக்குல்ல, இது வந்து போர்ட்டுன்னு மட்டும் இருந்துச்சுன்னா கண்டெய்னரோட போர்ட்டு. இது வந்து டார்கெட் போர்ட்டுங்கிறது இப்போ உள்ள சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்ல. இப்போ 2 டிபி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு யூசர் வந்து லாகின் பண்ணுறாங்க, ஒரு அப்ளிகேஷனை லாகின் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ லாகின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டீட்டெயில் வந்து ஒரு டிபியில் ஸ்டோர் ஆகிருக்கும்.
திரும்பி வந்து அவங்க வெறுமனா உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறப்ப டேட்டா ஃபெச் ஆகணும்ல, அந்த டார்கெட் போட்டு கொடுத்தா தான் அந்த எந்த டிபியில் இந்த டார்கெட் போட்டுருக்கோ அந்த டிபியோட போய் ஃபெச் ஆகும். டைப் வந்து நோட் போட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இது வந்து ரன் ஆகிற கமாண்ட், நம்ம அந்த சர்வீஸ் அப்ளை பண்ண போகிற கமாண்டு. இது வரைக்கும் தியரட்டிக்கலாக பார்த்தோம். இனிமேல் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ மினிக்யூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பாடு தான் பார்க்க போகிறோம். பாடில் ஒரு அந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருந்தேன்ல, அந்த கோடு எடுத்து வந்து நம்ம அங்கே ரன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ரியல் டைமாக நம்ம ஒர்க் பண்ணும்போது மினிக்யூப் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது ஸ்டார்ட் ஆனோன்னா நம்ம அதை பாடை வந்து ரன் பண்ணிடலாம். இப்போது நம்ம தியரியில் பார்த்தோம்ல, அந்த கோடு வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ டெர்மினலில் போயிட்டு அங்கே மினிக்யூப் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போது மினிக்யூப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ண கோடு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே நம்ம கோடை போட்டுக்குவோம். உபுண்டுங்கிறதுனால நான் நானோ யூஸ் பண்ணிக்கிட்டேன். நானோவில் நம்ம காப்பி பண்ண கோடு எடுத்துகிட்டு வந்து ஃபைலில் போட்டு கண்ட்ரோல் ஓ அண்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தோம்னா காப்பி ஈஸியாக ஆயிரும். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். kubectl கொடுத்து அப்ளை -f கொடுத்து ஃபைலோட நேம் கொடுத்தோம்னா கரெக்டாக கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆனோன்னா இப்போ பார்ப்போம் எத்தனை பாடு கிரியேட் ஆகிருக்குன்ட்டு. கெட்டு பாட்ஸ் கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் கிரியேட் ஆகிருக்கு நம்ம ரன் பண்ண ஃபைல் வந்து. இப்போ பாட்ஸோட டீட்டெயில் பார்ப்போம். டிஸ்கிரைப் பாடு ஃபைல் நேம் போட்டோம்னா பாடுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, கண்டென்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதை வழியாக பார்த்துக்கலாம் டிஸ்கிரைப் கமெண்ட் யூஸ் பண்ணி. இப்போ பாடோட லாக்ஸ் செக் பண்ணிக்கலாம். kubectl லாக் nginx பாடுன்னு சொல்லி போட்டோம்னா நம்ம ஃபைலுக்கான லாக்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இப்போது ரெப்ளிகா செட் வந்து பார்ப்போம். அங்கே தியரியில் சொன்ன ரெப்ளிகா செட்டில் கோடு எக்ஸ்பிளைன் பண்ணல, மேனுஃபேக்சர்ட் ஃபைல், அந்த ஃபைலை வந்து இதில் அப்ளை பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். சேம் ப்ராசஸ் தான், ஆனால் ஃபைல் மட்டும் வேறு. பாடுக்கு யூஸ் பண்ண சேம் ப்ராசஸ் தான், ஆனால் ஃபைல் மட்டும் வேறு. இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். kubectl அப்ளை -f அந்த ரெப்ளிகாவோட ஃபைல் நேமை போட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம். கிரியேட் ஆயிடுச்சு. ரெப்ளிகாக்குள்ளே 5 ரெப்ளிகா கொடுத்துருக்கோம் கிரியேட் ஆக சொல்லி. இப்போ அந்த 5 இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். kubectl கெட்டு ஆர்எஸ்னா ரெப்ளிகா செட்டுன்னு அர்த்தம். 5 கிரியேட் ஆகிருக்கா, இதுதான் நம்ம சொல்கிறது. நம்ம அந்த ரெப்ளிகா செட்டில் இருந்த 5 பாட்ஸும் இப்போ கிரியேட் ஆகிருக்கு இந்த இடத்துல. இப்போ நம்ம இதை ஏதாவது ஒரு பாடை டெலீட் பண்ணாலும் திரும்பி அது கிரியேட் ஆகிரும். ஏன்னா அங்கே நம்ம கொடுத்துருக்கிறது 5 இது கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப எதுவுமே சப்போஸ் ஒரு இது கண்டெய்னர் கிராஸ் ஆனாலும் அடுத்த ஒன்று கிரியேட் பண்ணிடும். அதுக்கு தான் நம்ம ரெப்ளிகா செட்டை யூஸ் பண்ணுறதே மெயின் விஷயம். இப்போ ஒன்று நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், டெலீட் பண்ணி பார்ப்போம். kubectl delete பாடு கொடுத்து டெலீட் பண்ணுவோம். அது டெலீட் ஆயிரும். டெலீட் ஆகிட்டு திரும்பி பார்த்தோம்னா கெட்டு கொடுத்தோம்னா அங்கே பாருங்கள் அந்த கீழே 6 செகண்டுன்னு காட்டு, 6 செகண்ட் காட்டுதில்ல, அது வந்து இப்போ ரீசெண்டாக கிரியேட் ஆனது. அதான் அந்த 5 இது எப்போயுமே ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம ரெப்ளிகா செட் யூஸ் பண்ணுறோம். இப்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெப்ளிகா செட்னா என்னென்னு.
பாடுக்கு டிஸ்கிரைப் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்தோம்ல, அதே மாதிரி ரெப்ளிகாஸுக்கு டிஸ்கிரைப் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா எத்தனை கண்டெய்னர் கிரியேட் ஆகிருக்கு, எத்தனை எவ்வளோ என்னென்ன இது ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் இதுலேயும் பார்த்துக்கலாம். டிஃபால்ட்டு ப்ராஜெக்டோட நேம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரியல் டைமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ரெப்ளிகா செட்டையும் பாடையும் யூஸ் பண்ணி அண்டு சர்வீசஸ் இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ரியல் டைமாக ஒரு எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி பார்ப்போம். இப்போ சர்வீசஸ் எல்லாம் பார்த்தா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெப்ளிகா செட்டை ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஒரு 3 ரெப்ளிகா ரன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபைல் எழுதிக்கலாம். எழுதிட்டு இதை அப்ளை பண்ணிடலாம். இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற டாக்கர் இமேஜ் வந்து இன்பில்டாக டாக்கர் ஹப்ல இருந்து எடுத்து வச்ச ஒரு டாக்கர் இமேஜ். இதை வந்து நான் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் என்னோட லோக்கலில் எந்த இமேஜும் இல்லை. இதை யூஸ் பண்ணிட்டாலும் யூஸ் ஆகும். ரெப்ளிகா செட்டில் நான் அந்த அஃபிஷியலான பில்ட் பண்ண டாக்கர் ஹப்லேருந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே அப்ளை பண்ணி பார்ப்போம். அந்த ஃபைலை ரெப்ளிகா ஃபைலை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அது கிரியேட் ஆகிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அதே சர்வீசஸில் போயிட்டு அதே ஃபைல் இன்னொரு ஃபைல் சர்வீசஸ் ஃபைல் 2 ஃபைல் எழுதணும். மேனுஃபேக்சர் ஃபைலு இன்னொன்று சர்வீசஸ்க்கு எழுதிக்குவோம். இப்போ கீழே ரன் ஆகிட்டு இருக்குல்ல அந்த ஓட்டர் ஐடி, அதுதான் ஓட்டர் ஐடி ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால சொல்லிட்டு இந்த கீழே 3 கிரியேட் பண்ண 3 கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ரெப்ளிகாவோட கண்டெய்னர்ஸ். அண்டு நெக்ஸ்ட்டு இப்போது சர்வீசஸ்க்கு அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்குவோம். சர்வீசஸ் தான் ரொம்ப மெயினானது. சர்வீசஸ்க்குள்ளே அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு நோடு போட்டு டார்கெட் போட்டு போர்ட் நம்பர் எல்லாத்தையும் அசைன் பண்ணி கொடுத்துருவோம். நோட் போட்டு கொடுக்கணும்னா அவுட் சைடு ஆஃப் இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிஃபால்ட்டாக கிளஸ்டர் ஐபின்னு எடுத்துக்கோம். நோடு போட்டுங்கிறது ரொம்ப முக்கியமாக கொடுத்தா தான் இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், நம்மளால் ரியல் டைமாக பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நோடு போட்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். ஃபைலுக்குள்ளே கண்டெய்னர் போட்டு டார்கெட் போட்டு எல்லாம் கொடுத்துட்டு இப்போ அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபைலை அப்ளை பண்ணி பார்த்தோம்னா சர்வீஸ் கிரியேட் ஆயிரும். -f service.yaml கொடுத்து ஓட்டர் -service.yaml இப்படி கொடுத்துட்டு கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் ஆயிரும். ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கிறதுனால கிரியேட் ஆகலாம். இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கொடுத்தோம்னா சர்வீஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆகிட்டு இப்போ செக் பண்ணணும். நோடு போட்டோம்னா அங்கே ஒரு ஐபி அசைன் ஆகிருக்கும். கிளஸ்டர் போட்டோம்னா பாடும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு தான் கிளஸ்டர் ஐபி. பாடும் ஒரு இப்போ ஃப்ரண்ட் எண்ட் வந்து யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணோம்னா நோடு போட்டு கொடுத்தா தான் யூசரால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இங்கே இருக்கிற கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஐபி எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ரௌசரில் போட்டு பார்த்தோம்னா வித்து போர்ட்டோட சைட் வந்துருச்சு. எவ்வளோதான். எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு எப்படி சர்வீஸ் மூலியமாக எப்படி ரியல் வேர்ல்டாக ஒரு ப்ராஜெக்டை குபர்நெட்டிக்ஸில் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இது வரைக்கும் பார்த்துருப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஆல். நெக்ஸ்ட் டாபிக் வரப்போகிறதுல பார்க்கலாம்.